الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளியிருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் அருளிய நேர்வழியில் நாம் எல்லாம் நம்முடைய வாழ்வியலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருள் அவன் நமக்கு கொடுத்த நேர்வழி. இறைவன் கொடுத்த நேர்வழியை அடைந்த பின் இறைவன் நம்மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நம்முடைய வாழ்வியலில் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் பல்வேறு இறை தூதர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இறை தூதர்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை இந்த பூமியில் போதனை செய்வதற்காகவும் அதை தன்னுடைய வாழ்வியலில் கடைபிடிப்பதற்காகவும் ஏராளமான இன்னல்களை சந்தித்தார்கள் என்பது திருமுறை குர்ஆனை படிக்கிற நபிகளாருடைய வரலாறை படிக்கிற ஒவ்வொரு மக்களும் அறிந்த செய்தி. அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்பதை போதனை செய்வது என்பது உலகில் ஒரு எளிதான காரியம் அல்ல. எதிராளிகளுக்கு பிடிக்காத ஒரு காரியம், குறிப்பாக ஷைத்தான்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வதும் அதை பின்பற்றுவதும் ஷைத்தானுக்கு பிடிக்காத காரியம். ஷைத்தானிய கொள்கையில் உள்ள அனைவரும் இந்த ஏகத்துவ கொள்கையை எதிர்த்து நம்மை அச்சமுறச் செய்கிற அளவிற்கு வீடு நடை போடுவார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்க்கிற கால நிகழ்வு. நாம் வாழுகிற இந்த காலத்தில், சுதந்திரம் பேசுகிற இந்த காலத்திலேயே ஒரு இறைவனை வணங்குவதற்கு ஏராளமான இன்னல்களை முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு தோழமை கொண்ட நபி தோழர்களும் அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்பதை சொல்லுவதற்கும் வணங்குவதற்கும் எத்தனை பெரிய துன்பங்களை தங்களுடைய வாழ்வியலில் சந்தித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு பல பாடங்களை கற்பித்து தருகிறது. காரணம், அவர்கள் இறைவனுடைய நேர்வழியை அடைவதற்காகவும் இறைவன் கொடுத்த நேர்வழியை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் ஏராளமான சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய ஒரே இலக்கு இந்த உலகம் அல்ல, மறுமைதான். அகில உலகை படைத்து வைத்திருக்கிற பரிபாலன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிற அந்த மறுமையில் நமக்கு தர இருக்கிற அந்த சொர்க்கம் தான் சஹாபாக்களுடைய இலக்கு, இறை தூதர்களுடைய இலக்கு. அதனால்தான் அவர்களுக்கு எத்தனை பெரிய துன்பங்கள் தங்களுடைய வாழ்வியலில் வந்த போதும் கூட அந்த துன்பங்களை பெரிதும் கருதாமல், இடர்பாடுகளை பெரிதும் கருதாமல், படைத்த இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டுமே இந்த பூமியில் வணங்க வேண்டும், அவனுடைய ஜோதி பிரவாகமாக பரவ வேண்டும் என்கிற ஒரு உயரிய இலக்கை நோக்கி தோழர்கள் பயணித்ததனுடைய காரணமாகத்தான் இஸ்லாம் உலகளாவிய மார்க்கமாக இன்றைக்கு பரப்புரை செய்யப்பட்டு
ஏராளமான மக்கள் இந்த இஸ்லாத்தில் இணைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தை அடைந்து கொண்ட நாம், இறைவன் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்ட நாம், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வியலை கடக்க வேண்டும். பெரும்பாலும் இஸ்லாமியர்களாகிய நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கைக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல்களை செய்யாமல் அலட்சியமாக இருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏராளமான பள்ளிவாசல்கள் நாம் வாழுகிற பகுதிகளில் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நேரம், ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் இருந்தும் அலைப்பொலி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அலைப்பொலிகளை செவிமடுத்து கொண்டே உலகியல் வாழ்வியலில் இழைத்து போகிறோம், நிலைத்து போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனை நம்பிய பிறகு இறைவன் விதியாக்கிய கடமைகளில் பெரும்பாலும் அலட்சியத்தினுடைய விளைவு சமுதாயத்தினுடைய பின்னடைவுகளால் ஏற்படுகிறது சமுதாயத்தின் பலவீனம். ஈமானிய அடிப்படையில் இருக்கிற உறுதிக்கான குலைவு எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால், இறைவன் நம் மீது விதியாக்கிய கடமையை முறையாக நிறைவேற்றாமல் இருப்பதுதான். உதாரணமாக அனைத்து முஸ்லிம்களும் அறிந்ததுதான், முதல் கடமை 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையை எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் சரியாக கடைபிடிக்கிறாரோ அவருடைய வாழ்வியலில் ஒரு ஒழுங்கியல் ஏற்படுகிறது என்பதற்கான அடித்தளம். 5 நேர தொழுகை யார் கரெக்டா தொழுகிறாங்களோ அவருக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் வேணா இருக்கலாம், எவ்வளவு சின்ன தொழிலும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த தொழிலும், எவ்வளவு பெரிய தொழிலும் என்னை தொழுகையை விட்டு தடுக்காது, நான் தொழுகை நேரத்தில் தொழுது விடுவேன் என்று எந்த ஒரு முஸ்லிம் இருக்கிறாரோ அந்த வாழ்வியலில் ஒரு ஒழுங்கியலை தன்னுடைய வாழ்க்கையில் உற்பத்தி செய்து கொள்கிறார், உருவாக்கி கொள்ளுகிறார். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான அடித்தளம் எங்க இருக்குன்னா 5 நேர தொழுகையில் இருக்கிறது. தொழுகையை யார் பேணுகிறாரோ அவர் நேர மேலாண்மையை கடைபிடிப்பார். நிறைய நேரங்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் வீணாக கழிகிறது. அப்படின்னா எதனால் வீணாக கழிகிறது? வீணாக கழிவதற்கான அடிப்படை திட்டமில்லாத செயல்களால் எல்லா நேரங்களும் வீணாக கழிகிறது. திட்டமிடாத வாழ்க்கை அது ஒரு உருப்படியான செயலாகவே இருக்காது. எல்லா காரியங்களுக்கும் ஒரு திட்டமிடுதல் என்பது உலகத்தில் உண்டு. திட்டமிட தெரியாத மனிதர்கள் யாருமே கிடையாது. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னா அந்த 8:30 கிளம்புனாதான் 9 மணிக்கு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது உலகியலில் தன்னுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக நாம் போடுகிற திட்டம். இறைவன் மறுமைக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் அவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்வதற்காக இறைவன் அமைத்து கொடுத்த திட்டம் தான் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை. இந்த நிறைய பயான்கள்ல இந்த செய்திகள், தொழுகையினுடைய சிறப்புகள் குறித்து, தொழுகையினுடைய அவசியங்கள் குறித்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு கேட்டிருப்போம்? பேசுபவர் உணர்வு பொங்க பேசி இருப்பார், நெஞ்சாங்குழிக்குள்ள போய் சுடுகிற மாதிரி பேசி இருப்பார். ஆனால் அப்படி பேசப்பட்ட உரைகளும் செய்திகளும் கேட்பவர்களுடைய வாழ்வியலை மாற்றுகிறதா அப்படின்னா அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகையில தெரிஞ்சிடும். அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகையில, ஏன்னா அசர், மக்ரிப், இஷா இதெல்லாம் நம்ம கணக்கீடு பண்ண முடியாது. அவர் எங்கேயாவது ஒர்க் பண்ணுவார், வேலை பார்ப்பாரு, அங்க தொழுவார் என்கிற நம்பிக்கை. பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே குடியிருப்பார். அதிகாலையில் 9 மணி வரைக்கும் சும்மாதான் இருப்பார், ஆனா பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். காரணம் என்ன? சொல்லப்பட்ட செய்திகள் ஈமானை அதிகரிக்கப்படவில்லை. கேட்ட செய்திகள் செயல்களை வளப்படுத்தவில்லை. காரணம் நம்பிக்கையில் இருக்கிற பலவீனம், உலகத்தில் இருக்கிற ஆசை, மறுமையில் இருக்கிற பலவீனம். இலக்கை நோக்கி பயணிக்காமல் இந்த உலகை நோக்கி பயணிப்பதால் நம்மிடம் ஏற்படுகிற பலவீனம். நம்மை சுற்றி ஏராளமான பள்ளிவாசல்கள். நாம் குடியிருக்க ஆசைப்படுவது ஒரு பள்ளிவாசலுக்கு அருகாமையில், ஒரு ஜமாத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும், ஒரு இறையாலயத்திற்கு அருகாமையில் இருக்க வேண்டும். எதற்காக? புதைப்பதற்காக.
வேற எதுக்காகவும் இல்லை. இறந்தால் புதைப்பதற்காக. எங்க புதைச்சாலும் நம்மளை எங்க புதைக்கணும்? கபர்ஸ்தான்ல புதைக்கணும். அதற்கு ஒரு பள்ளிவாசல் பக்கத்துல இருந்தா, ஒரு ஜமாத்து பக்கத்துல இருந்தா சரி. அதற்காகவா இறையாலயம்? இறையாலயம் எதற்காக? அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வரலாறுகளை படிக்கிறோம், கேட்கிறோம். மக்கமா நகரத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்கா, மக்கா எனும் பக்கா, காபாவுடைய ஆலயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டினார்கள். உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் கட்டிய இறையாலயம் இன்றளவும் மக்காவில் அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் செல்வம் பெருத்தவர்கள் ஹஜ் என்கிற கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் உம்ரா என்கிற காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவை பார்க்கிறார்கள், மதீனாவை பார்க்கிறார்கள். அதிசயத்து போய் ஆச்சரியப்பட்டு பார்த்தவுடன் கண்ணீர் மல்க ஆடுகிறார்கள். காரணம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இறைவனுக்காக கட்டிய முதல் ஆலயத்தை சந்திக்கிற வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்கிற அந்த எண்ணத்தின் ஓட்டம். காபாவை கண்டவுடன் கண்ணீர் மல்க அழுகை வருகிறது. அகில உலகை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக ஆதம் நபி அவர்கள் கட்டிய ஆலயம் இன்றைக்கும் அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அபய பூமி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இறுதி நாளில் பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கட்டிய மஸ்ஜிது நபவி, காபாவில் தொழுதால் 25,000 மடங்கு நன்மை ஒரு நேர தொழுகைக்கு. மஸ்ஜிது நபவியில் தொழுதால் 1000 மடங்கு நன்மை. அது அல்லாத உலகத்தில் எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் 27 மடங்கு நன்மை. ஒவ்வொரு இறை ஆலயங்களும் உலகத்தில் கட்டப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். வணங்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற போதனையையும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கா ஆலயத்தை கட்டி முடித்து 40 வருஷம் கழிச்சுதான் பைத்துல் முகத்தஸ். நீங்கள் சென்று வர தகுதியான 3 புனித ஆலயங்கள் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார். இறைவனை வணங்குவதற்காக இறைவனுடைய பூமி முழுவதும் இறை ஆலயங்கள் எழுப்பப்படுகிறது. எதற்காக? அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. இறைவனை வணங்குகிறேன் என்று நம்பிக்கை கொண்ட பிறகு அவனை வணங்காமல் இருப்பது ஒப்பந்த முறிவு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய அடிப்படை தத்துவம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நல்லடியாராகவும் இருக்கிறார்கள். உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று நம்பிக்கை கொண்ட பிறகு ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வரமாட்டேன். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், வரமாட்டேன். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுமையான, நான் தூங்குவேன். நம்பிக்கை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது நம்பிக்கை. செயல் நம்பிக்கைக்கு எதிரானது. நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கடமையாக்கிய முதல் வணக்கம் தொழுகை. இந்த தொழுகையில் முஸ்லிம் சமுதாயம் பெரும் பலவீனம். உலகத்தில் நிறைய கதைகள் சொல்லப்பட்டது முஸ்லிம்களிடத்தில். எதற்காக அந்த கதையை சொன்னார்கள்? 2 கருத்து இருக்கு. மத குருமார்கள் தங்களுடைய வாழ்வியலை மதிப்பு மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கதைகளை சொன்னார்கள். சில மத குருமார்கள் பொய்யான கதைகளை சொல்லியாவது இவர்களை அல்லாஹ்வை தொழுவதற்காக அழைத்து விடுவோம் என்று சில கதைகளை சொன்னார்கள். அப்படி சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கிறதா தப்லீக் தாலிம் என்ற புத்தகம். கபரில் தொழுத பெரியார், தஸ்பீக் செய்த காலனி,
இந்த கதையெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது? இப்படி பேர் அற்புதங்கள் நடப்பதாக சில கதைகளை சொன்னாலாவது இவர்கள் இறைவனை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவார்களா என்று சொன்னவர்களும் உண்டு. தங்களுடைய மதிப்புகளை மக்களிடத்தில் உயர்த்தி கொள்வதற்காக இந்த கதைகளை சொன்னவர்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறை நாம் படிக்கிறோம். காபாவில் சஜிதாவில் இருக்கும் போது அவர்களுடைய முதுகில் ஒட்டக குடலை தூக்கி போட்டார்கள். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வேதனையான சம்பவம், வருத்தப்பட வேண்டிய சம்பவம். நான் உயிரினும் மேலாக மதிக்கிற என் இறை தூதருடைய முதுகில் மலக்குடலை தூக்கி போட்டார்களா? அதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மூச்சு திணறி கொண்டிருந்தார்களா? அதை அபூபக்கர் அவர்களும் ஃபாத்திமா அவர்களும் அந்த மலக்குடலை தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நிமிர்த்தி அமர வைத்தார்களா? எத்தனை வேதனை பெரிய சம்பவம். எதற்காக மலக்குடலை அவர்கள் தூக்கி தலையிலே போட்டார்கள்? அல்லாஹ்வை சஜிதா செய்தார்கள். சஜிதா செய்யக்கூடாது, இந்த முஹம்மது சாக வேண்டும் என்று மலக்குடலை தூக்கி போட்டார்கள். இந்த சிரமங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நீங்கள் சஜிதா செய்தால், நான் சஜிதா செய்தால், சஜிதா செய்யக்கூடாது என்று மலக்குடலை தூக்கி போடுகிற எதிரிகள் உலா வந்து கொண்டிருக்கிறார்களா? ஏன் அவனை வணங்குவதற்காக நாம் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை? பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்படுகிறது? பிரம்மாண்டமான கட்டடங்களை எழுப்பி பெருமை அடித்துக் கொள்வதற்கா? இந்த ஊர்லயே எங்க பள்ளிவாசல் தான் ரொம்ப பெருசு. மினாரா மட்டும் 75 அடி. மினாரா மட்டும் 75 அடி. நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அல்லாஹ் அதை கேட்பானா? மினாரா 75 அடியா, 80 அடியா, 30 அடியா, 20 அடியா? ஒரு அடி நீ தொழுகைக்காக எடுத்து வச்சியா அப்படின்னு கேட்பானா? எத்தனை அடி மினாரா அப்படின்னு ரப்பு கேட்பானா? நம்முடைய நம்பிக்கையும் செயல்களும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இறைவன் விதியாக்கிய கடமைகளிலிருந்து அலட்சியமாக கடந்து கொண்டிருக்கிறது. உலகியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகியல் உங்களை நிரந்தரமாக வாழச்சியா? நீங்கள் சம்பாதிக்கிற எந்த பொருட்களும் உங்களோடு வராது, என்னோடும் வராது, யாரோடும் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு தங்க ஓடையை கொடுத்தாலும் இது போன்று இன்னொன்று இருக்காதா என்று கேட்கிறான். தங்க ஓடை, ஓடை எப்படி ஆறு தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும், நிக்குமா? நாம இறங்கி குளிப்போம், குளிச்சு 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 நாம களைச்சு போய் எந்திரிச்சிருவோம். ஆனா ஓடை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தங்க ஓடையை கொடுத்தாலும் இது போன்று இன்னொன்று கிடைக்காதா என்று மனிதன் கேட்பான். அவன் வாயில் மண் தான் விழுகும். அப்பதான் வாயை மூடுவோம். எதை கொண்டு போக போகிறோம் இந்த உலகத்தில்? எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. அனைத்தையும் விட்டு விட்டு சொல்ல போகிறோம். நீ உண்டு கழித்ததை தவிர, உடுத்தி கிழித்ததை தவிர வேறு ஒன்றும் உனக்கானது இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றார்கள், அழகழகான ஆடைகளை நான் உடுத்தலாம், விரும்பியதை உண்ணலாம், இதுதான் எனக்கானது, இதுதான் நமக்கானது. அடுத்து நமக்கானது ரப்பு படைச்சு வச்சிருக்க மறுமை சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை இழக்காத கொள்ளுகிற பொழுது இந்த உலகத்தில் இறை வணக்கம் எப்படி ஒரு மனிதனுக்கு சிரமமாக தெரிகிறது, எப்படி சிரமமாக. நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ் உன்னைய தாண்டா நான் வணங்குவேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்டா என்று நம்பிக்கை கொண்ட பிறகு அவனை வணங்காமல் இருக்க ஒரு மனம் எப்படி வருகிறது? யார் நம்மை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள்? சைத்தான். சைத்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறான். அவன் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், உன் அடியார்களை குறுக்கிலும் நெடுக்கிலும் அமர்ந்து நான் வழிகெடுப்பேன், குறுக்கிலும் நெடுக்கிலும் அமர்ந்து நான் வழிகெடுப்பேன். வாங்கொலி கேட்ட பிறகும் கூட அவனை பள்ளிவாசலுக்கு போக விடாமல் நான் தடுப்பேன். அவன் போகாமல் இருப்பான். இருந்து காட்டுகிறோம். சைத்தானை வெற்றி பெற வைக்கிறோம், சைத்தானை வெற்றி பெற செய்கிறோம். இறைவன் சொன்னான்,
அல்லாஹ் நாடிய நல்லடியார்களை சைத்தானால கெடுக்க முடியாது. சைத்தானே அல்லாஹ்ட்ட சொன்னான், நீ நாடிய நல்லடியார்களை எம்மால் வழிகெடுக்க முடியாது. நாம தொழுகைக்கு போகாமல் இருக்கிறோம். உலகத்துல காசு, பணம், பொருளாதாரம், சொந்தம், பந்தம், பிரச்சனை எதுனாலும் சரி, அதிகாலை 4 மணியா 3 மணியா 2 மணியா பயணமா எதா இருந்தாலும் பறக்கிறோம். ஆனா பாங்கு சொன்னா பின்னங்கால் பிறருக்கு ஓடுறான். பின்னங்கால் பிறருக்கு யார் ஓடுவா? பாங்கு சொன்னவுடன் காற்று பிரிவதை போல் சைத்தான் விரண்டு ஓடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப வந்துடுவான். இக்காமத்து சொன்ன பிறகு காற்று பிரிந்தவனை போல் சைத்தான் விரண்டு ஓடுவான். திரும்ப தக்பீர் கட்டின பிறகு வந்துடுவான். இங்க பாங்கு சொன்னவுடன் மனிதன் ஓடுகிறான், நம்பிக்கை கொண்டவன் ஓடுகிறான். அல்லது வராமல் அலட்சியப்படுத்துகிறான், அல்லது தாமதப்படுத்துகிறான். தாமதப்படுத்தி தொழாமலே தொழுகை விட்டு விடுகிறான். அடிப்படையை தியாகம் செய்கிற பொழுது, அடிப்படை தியாகம் என்னது? அமல்களை தியாகம் செய்கிற பொழுது செய்யாமல் விட்டுறோம்ல, அது நம்ம தியாகமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தொழுதுக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தொழுது. நாளை என்பதே தவறான வாதம். கடந்து போன ஒவ்வொரு வினாடிகளும் மீண்டும் திரும்பி வருவதில்லை. சிந்திச்சு பாருங்க, நான் பேசிய 2 வார்த்தைக்கு முன்னதான உள்ள வார்த்தை அந்த நேரம் மீண்டு வருவதில்லை. நான் சந்திக்கிற ஒவ்வொரு நேரங்களும் புதிய நேரங்கள், புதிய வாழ்வியல். நான் சந்திக்கிற ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் புதிய நிமிடங்கள். பழச நான் வர்றதுல திரும்பி வராது. கடந்து போன வினாடிகளும் கடந்து போன நிமிடங்களும் மீண்டும் வருவதில்லை, புதியவைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப ஒவ்வொரு வினாடிகளும் வாழ்வதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பாவ மன்னிப்பு தேடிடுவான், அப்ப பாவ மன்னிப்பு தேடிடுவான் என்று ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தை விதித்து வைத்திருக்கிறான். நேரம் வாழ்வியலில் மிக முக்கியமானது. அதான் ரப்பு சொல்ற, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. நேரத்தில் அலட்சியம். 5 நேரம் ரப்புல் ஆலமீன் தொழுகையை வைத்திருக்கிறாங்களே, மனிதனுடைய வாழ்வியல் ஒழுங்கியல். விதிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. நாம் ஆச்சரியப்பட்டு வியாகுலமா நிற்போம். 21 வயசு பையன், சுப்ஹானல்லாஹ், பட்டுன்னு போயிட்டானே. சொல்லுவோம், வாழ வேண்டிய வயசுல ஊரே கவலைப்பட்டுச்சு. அவ்வளவுதான் எழுத்து. ரப்பு எழுதுனது லவ்ஃபுல் மக்ஃபுல், அவனுக்கான ஆயுளை ரப்புல் ஆலமீன் எழுதுனது அவ்வளவுதான். நம்மோடு நமக்கு கீழாக இருக்கிற எத்தனையோ வயதுக்காரர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், பயணித்தவர்கள், நண்பர்கள் இறந்து மடிந்து போனார்கள். அவர்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். அவர்களுக்கான நேரம் வந்தது, நம்மை முந்தி விட்டார்கள். நமக்கான நேரம் வரவில்லை, நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கான நேரம் வந்துவிட்டால் ரப்புல் ஆலமீன் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. ஐனமா தக்கூன் எதிரிக்கும் உள்ளாக மௌத். எங்கிருந்த போதிலும் உங்கள் மரணம் வந்தடைந்து எடுத்துருவார். அதற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய போதனை. அல்லாஹ்வுடைய போதனை என்ன? அந்த நேரம் வருவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிய வேண்டும். இறைவனை தொழுது அவனை புகழ வேண்டும். அதுதான் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது கடமை. எந்த திறமையாலும் யாரும் எதையும் இந்த உலகத்தில் கொண்டு வருவதில்லை என்று நம்ப வேண்டும். உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கும் எந்த திறமையும் இல்லை. பேசுற நானும் கேட்கிற நீங்களும் யாருக்கும் எந்த திறமையும் இல்லை. ஒரு திறமையும் கிடையாது. 50 வயசாச்சு, ஏராளமான அனுபவங்கள் கண்டாச்சு. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை, புதுசா படிக்குது எல்லாத்தையும். எனக்கு இருக்கிற 50 வருட கால அனுபவம் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு அப்படியே குளோனிங்ல படைச்ச மாதிரி 50 கால அனுபவம் இருக்குதா? வருஷ அனுபவம் இருக்கா? இல்ல. அது புதிதாக பிறக்கிறது. அம்மா, அத்தா, ஆ, ஆ, உ, அலிஃப், பே படிச்சுக்கிட்டு. இது என்ன திறமை? ஒரு ஆடியோல ஒரு செய்தியை ரெக்கார்டு பண்ணா 50 வருஷம் கழிச்சு அதே ஆடியோ அப்படியே திருப்பி வரும் டிஜிட்டல்.
பேசுறத பதிவு செய்யறாங்க. இது 50 வருஷம் கழிச்சு போட்டால் நான் பேசுறது அப்படியே திருப்பி வரும். ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் அனைத்தும் புதுமை. எனக்கு இருக்கிற அனுபவம் எதுவும் என் குழந்தைக்கு வருவதில்லை. அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் பிறந்த காலத்துல எது அப்டேட்டா இருக்கோ அதை பார்ப்பான், அதை படிப்பான், அப்படியே வருவான். யாருக்கு என்ன திறமை இருக்கு? என் திறமையை அப்படியே நான் என் குழந்தைகளிடத்துல செலுத்த முடியுதா? என் பிள்ளைகளிடத்துல உருவாக்க முடியுதா? முடியல. இப்ப திறமை என்பது யாரிடத்தில் ஒண்ணும் இல்லை. திறமையை வைத்து வாழ்கிறோம் என்கிற நம்பிக்கையே தப்பு. அல்லாஹ் விதித்த பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு விதித்தது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்ற மனுஷன் எத்தனை பேர் உலகத்துல? நான் ஆசைப்பட்ட பிரகாரம் இந்த உலகத்துல வாழ்றேன், 3 வேளை சோத்துக்கு பஞ்சம் இல்லாம, உடுத்துறதுக்கு துணிக்கு பிரச்சனை இல்லாம, குடும்பத்துல சண்டை இல்லாம இருந்தா அது அல்ஹம்துலில்லாஹ், நான் நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு மனிதனுடைய யதார்த்தமான சொல். ஆனா ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதா? இல்ல. அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கிறது. அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கிறது என்று நம்புகிற நாம் இறை வணக்கத்தில் ஏன் அலட்சியம் செய்கிறோம்? இறைவனை வணங்குவதற்காகத்தான் இறை தூதர்கள் கஷ்டப்பட்டாங்க. இறை தூதர்கள் எதற்காக கஷ்டப்பட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலா நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இறை தூதர் உலகத்தில் நமக்கு என்ன போதனை செய்தார்? அல்லாஹ்வை 5 நேரம் தொழுங்க, முன் சுன்னத் தொழுங்க, பின் சுன்னத் தொழுங்க, நஃபிலான வணக்கம் செய்யுங்க. பெரும்பாலும் இன்னைக்கு சமுதாயத்தில் எப்போ சுன்னத்தை விடுறோமோ ஃபர்ல விட்டுருவோம். சுன்னத்தை விட்டுட்டோம்னா ஃபர்ல விட்டுருவோம். சுன்னத்து தானே அப்படின்னு விட்டோம்னா ஃபர்லு தானே அப்படின்னு போயிடும். அதனால பாங்கு சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும் பொழுது பாங்கு சொல்லிவிட்டால் பள்ளியை விட்டு வெளியே செல்லாதீர்கள் அப்படின்னா. பள்ளியை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நாங்க சொல்லலாம். பள்ளியில இருந்து தொழுது முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா. எப்ப சுன்னத்தை விடுகிறோமோ அப்ப ஃபர்ல விட்டுருவோம். ஃபர்லை விடுவதற்கான காரணம் சுன்னத்தின் மீது இருக்கிற அலட்சியம் ஃபர்லின் மீது தாக்கப்பட்டது. முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபீல் இதெல்லாம் விட்டுட்டோம். விட்டனால என்ன ஆயிடுச்சு? ஃபர்லையும் விட்டாச்சு. பள்ளிவாசல் அப்படியே மினுக்குகிறது. ஆனா தொழுகைக்கு ஆட்களை காணோம். ஃபஜ்ருக்கு எத்தனை பேரு? 6 பேரு 7 பேரு. லுகருக்கு அஜரத்தும் மோதினார், அசருக்கு அஜரத்தும் மோதினார், மகரிப்புக்கு 2 சஃப்பு. ஏன்? மனுஷனுக்கு அப்பதான் ரிலாக்ஸேஷன். அசர் வரைக்கும் தூங்கியாச்சு, முடிச்சாச்சு. மகரிப்புக்கு 2 சப்பு. அப்படியே வெளியே காத்தாட போய் அப்படி பள்ளிவாசல்ல தொழுதுட்டு மகரிப் ஒரு வக்து தொழுதுட்டு இஷா தொழுகாம வீட்டுல போய் படுத்து தூங்கிடும். இஷாவுக்கு யாருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு ஃபஜ்ரு தொழுகையும் இஷா தொழுகையும் சிரமமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நயவஞ்சகத்தின் அடையாளம் அப்படின்னாங்க. நயவஞ்சகத்தின் அடையாளம் ஃபஜ்ரும் இஷாவும் யாருக்கு சிரமமா இருக்கோ, இதை ஏண்டா இந்த தொழுகையில் இவ்வளவு அதிகாலையில வைக்கணும், இதை ஏண்டா இந்த தொழுகையை இவ்வளவு லாஸ்டா வைக்கணும் அப்படின்னு யாருக்கு சிரமமா இருந்து அதை தொழாம போய் தூங்கிடுறாங்களோ நயவஞ்சகத்தின் அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. ஃபஜ்ரும் இஷாவையும் விடுகிற நாம் பார்க்கணும், நயவஞ்சகனா தூய்மையானவனா ஒப்பிட்டு பார்க்க. யாருக்கு அசர் தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் தன் குடும்பத்தையே இழந்தவனாகி விடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தன்னுடைய குடும்பத்தையே இழந்தவனாகி விடுகிறான். அனாதை. அசர் தொழுகை எவன் ஒருவன் விட்டு விடுகிறானோ அனாதை. குடும்பத்தை இழந்துட்டா அனாதை தானே? அனாதை. புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப மனிதனுடைய ஒழுக்கவியலை கற்பிப்பதற்கான அடிப்படை தான் 5 நேர தொழுகை. இந்த தொழுகையில நம்ம ரொம்ப அலட்சியமா இருந்தோம் வைங்க, எல்லாத்துலயும் அலட்சியம் வந்துடும். பயம் வந்துருங்க. பயம் வந்துடும். வகன் உலக ஆசை வந்துடும். உலக ஆசை வந்துடும். யாரு வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பான். யாரு வேணாலும் செய்வான், தூக்கி போட்டு மிதிப்பான். இறைவனை 5 நேரம் தொழுகிற பொழுது இறை நினைவு கூடுகிறது. இறைவனை தியானிக்கிற பொழுது இறை நினைவு கூடுகிறது. உள்ளம் பக்குவப்படுகிறது.
இறைவனை மட்டுமே பயப்படுகிறது, உலகத்தை கண்டு அஞ்ச மறுக்கிறது. எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. இறைவனை தொழுகும் போது உலகத்தை பற்றிய அச்சம் உள்ளத்துல இருக்காது. இறைவனை தொழாமல் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது பயம் இருக்கும். எப்படி வாழ போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி பிள்ளைய காப்பாற்ற போறோம், எப்படி பொண்டாட்டியை காப்பாற்ற போறோம், அந்த நாட்டுக்கு போனா சரியா வருமா, இந்த நாட்டுக்கு போனா சரியா வருமா, இல்ல அமெரிக்கா போய் செட்டில் ஆயிருமா, இல்ல லண்டன்ல போய் இறங்கிடுமா, வரும் தோணும். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிற போது இந்த உலகத்தை பத்தி சிந்தனையே இருக்காது, பயமே இருக்காது. எப்படிதான் நீங்க பொழைக்க போறீங்க, நானா பொழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படிதான் பொழைக்க போறீங்க, நானா பொழைக்கிறேன். என்னை அவன் பொழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு அவன் சோறு போட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஆடை கொடுத்துக்கிட்டு இருக்கான், எனக்கு மனைவியை கொடுத்தான், மக்களை கொடுத்தான், உறவுகளை கொடுத்தான், நண்பர்களை கொடுத்தான், ஜமாத்தை கொடுத்தான், இயக்கத்தை கொடுத்தான். எதில் நான் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரப்பு முடிவு செய்கிறான். அப்படி நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதான் நம்பிக்கை, இறைவனை சார்ந்து இருக்கிற பொழுது. அப்ப இறைவனை சார்ந்து இருக்கிற பொழுது அச்சமற்ற ஒரு வாழ்க்கை, பயமற்ற ஒரு வாழ்க்கை, கவலையற்ற ஒரு வாழ்க்கை. எந்த கவலையும் இருக்க மாட்டேங்குது. சிலரை கவனிங்க, எந்த கவலையும் இருக்க மாட்டேங்குது. அவர் பாட்டு வாராரு போறாரு தொழுகிறாரு, எதை பத்தி அவருக்கு அல்லாவை சார்ந்து இருக்கிறார், கவலை இல்லை. எப்படிதான் இப்படி காலத்தை கடத்த முடியுது? கடத்துகிறார் ரப்பு, கடத்துகிறார். அப்ப இறைவனை சார்ந்து இறை பயத்தோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுத்து 5 நேர தொழுகை. திருக்குர்ஆன் வாக்கி உஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இறைவன் தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அதை நிறுத்து முதல்ல கரெக்டா, அதுல இருந்து எல்லாம் சரியா வரும் வரிசையா. தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு பெரிய இயக்கம் எதுக்காக உருவாச்சு? தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். வேற எந்த புரட்சி செய்யறதுக்கும் கிடையாது. தொழுகணும், தொழுகவா, தொழுகிட்டு போ, இருந்து தொழு, இந்த சொல்றதுக்கு தான் ஒரு பேர் இயக்கம் உருவாகி அது உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறது. எதுக்கு? தொழுகை. ரப்பு சொன்ன அத்திமுசலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அடிப்படையை விட்டுட்டு நாம நகர்ந்து போனோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டுருவோம். எதுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டது அப்படின்னாங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். 5 தூண்களால், 4 பக்கம் 4 தூண், நடுவுல ஒரு தூண், அப்படியே கூடாரம், ஒரு கூடாரத்தை போன்று அப்படின்னாங்க. எவன் ஒருவன் ஒரு தூணை உடைத்து விடுகிறானோ அவன் இஸ்லாம் என்கிற கூடாரத்தை சரித்து விட்டான். ஒன்ன விட்டால் முடிஞ்சிருச்சு. ஒரு கம்பை பிடிச்சி உருவினாலும் ஒன்ன விட்டால் என்னாச்சு? கூடாரம் சரிஞ்சிடும். இப்ப 5ம் கரெக்டா வாழ்க்கையில் இருக்கணும். எப்பெல்லாம் எதுவெல்லாம் தொழுகை அல்லாஹ் விதிக்கு பிரகாரம் 5 நேரம் கரெக்டா தொழுகிறோம். நோன்பு ரமலான் மாசம், ஜக்காத்து கடமையா இருந்தா செஞ்சிடணும், ஹஜ்ஜு கடமையா இருந்தா செஞ்சிடணும், களிமா உறுதியா இருக்கும். அப்ப இந்த 5 தூண்களையும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பேணி பாதுகாக்கிறோமோ அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளம் தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளினார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த 2 வார காலங்களாக ஜும்மாவில் 2வது உரையில் வாகைக்குளம் முஸ்லிம் ஜமாத் மஸ்ஜித் தக்வா பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடம் வாங்குவதற்கான செய்திகளை, தகவல்களை கடந்த 2 வாரமாக தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு வராங்க. கடந்த 2 வாரம் சொன்ன 2 சகோதரர்களும் அதனுடைய முக்கியத்துவம், அவசியம் இதெல்லாம் குறித்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை யார் ஒருவர் கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில்
ஒரு மாளிகையை எழுப்புகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுவதாக உஸ்மான் அவர்கள் சொல்றாங்க. இதை எப்போ சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பிற்காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும் பொழுது பள்ளிவாசலை விசாலப்படுத்துவதற்காக சில வேலைகளை கையில் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது சொல்றாங்க, இது எதுக்கு கட்டிக்கிட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து சொல்றாங்க. அப்போதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே ஒரு மாளிகை எழுப்புவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி இடம்பெறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அப்படிங்கிறது நம்ம வீடு கிடையாது, அவனுடைய வீடு. அவனுடைய வீடை கட்டுவதற்காக நாம் ஒரு முயற்சி செய்தால், அந்த முயற்சியில் நாம் ஒரு பங்கீடு செய்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்காக ஒரு மாளிகையை கட்டுவான் அப்படின்னு சொன்னா, ரப்பு கட்டுற மாளிகை எப்படிப்பட்டதா இருக்கும்? அவனுக்காக நாம் ஒரு மாளிகையை இங்க கட்டுறோம். இந்த மாளிகையில என்ன வசதியை வச்சு நம்ம கட்டுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன பொருளாதாரம் சமூகத்தால் ஈட்டப்பட்டதோ அதை வச்சு ஒன்று கட்டுவோம். அதான் இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு ஏசி கூட போட முடியாமல் இருக்கு பாருங்களேன். ஏசிக்கான எல்லா செட்டப்பும் இங்கே இருக்கு, ஆனால் ஏசி போட முடியாமல் இருக்கு. காரணம் என்ன? என்ன சமூகத்தால் பொருளாதாரம் ஈட்டப்பட்டிருக்கிறதோ அதை வச்சு அல்லாஹ் இவ்வளவு தாண்டா எங்களால செய்ய முடிஞ்சிச்சுன்னு அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவோம். அவனுக்காக ஒரு வீட்டை கட்டின நமக்கு என்னால இன்புட்டு தாண்டா முடியும் அப்படின்னு ஒரு வீட்டையா கட்டுவான் ரப்பு? பிரம்மாண்டமான வீட்டை கட்டுவான். அந்த வீடு எப்படி இருக்கும்? பயங்கரமான மாளிகையை எழுப்புவோம் அப்படின்னா, இறை சொல்லில் மாளிகை அப்படின்னா அதுக்கு அளவு இருக்கா? அதுக்கு அளவு இருக்கா? அதுக்கு அளவே கிடையாது. இறைவன் கட்டின மாளிகை அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அப்படி ஒரு வார்த்தை, வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போவாங்க. வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போவாங்களாம். கணவர் போவார், மனைவி சொர்க்கத்தினுடைய அந்த வீட்டு வாசல்ல நிற்பாங்களாம். அந்த சந்தைக்கு போனா அங்கு அடிக்கிற காற்று கஸ்தூரி மனம் கமலுமா. அந்த காற்றினால் கிளம்பிய தூசிகள் மேல பட்டு அப்படியே மினுமினுப்பாராம். அவர் அப்படியே வீட்டுக்கு வருவாராம். மனைவி வாசல்ல நின்று சொல்லுவாங்களா, நீங்கள் சென்ற போது இருந்ததை விட வரும்போது மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் அப்படிம்பாங்க. ஒரு சந்தைக்கு போன நிகழ்வு, மனைவி வரவேற்கிற நிகழ்வு மறுமையில சொர்க்கத்துல. அப்ப அவனுடைய வீடை கட்டுகிற பொழுது அவன் நமக்காக ஒரு மாளிகையை கட்டினால் அந்த மாளிகை எப்பேற்பட்டதா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, பள்ளிவாசல மராமத்து பணி செய்கிறாங்க அப்படின்னா மராமத்துக்கு இந்த செய்தியை சொல்லி காமிச்சாங்க. ஒரு இடத்தையே வாங்க போகிறோம், அவனுக்காக ஒரு இறையாலயம் கட்ட போகிறோம். 150 குடும்பங்கள் வாழுகிற ஒரு பகுதி வாகைக்குளம் அப்படிங்கிறது. 150 குடும்ப முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு பகுதி. அவங்களாம் வேற யாரும் கிடையாது, இங்கிருந்து குடிபெயர்ந்து நம்முடைய சகோதரர்கள். மீனாம்பாள் புறத்திலிருந்து குடிபெயர்ந்து சென்ற நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள். அவர்களிடத்தில் தௌஹீதை சொல்வதற்காக, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்களை வழிநடத்துவதற்காக ஒரு இறையாலயம் கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. அததான் கடந்த 2 வாரமா உங்க இடத்துல சொல்லியிருப்பாங்க. 2 வாரமா அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்க கொடுங்க, நிறைய பொருளாதார உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது. ஒரு பள்ளிவாசல் கட்டுவது உலகத்தில் யாருக்கு பிடிக்காது? சைத்தானுக்கு பிடிக்காது, இஸ்லாத்தினுடைய எதிரிக்கு பிடிக்காது. ஆனா ஒரு முஸ்லிமுக்கு நேசமிக்க காரியமா இருக்கணும். இன்னும் நல்லா நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா 50 குடும்பங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் 50 குடும்பம் ஒரு இடத்துல வாழ்றாங்களா, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அதனாலதான் முஸ்லிம்களா வாழுகிற ஊர்ல பாருங்க, இங்க 60 பள்ளிவாசல் இருக்கு, 70 பள்ளிவாசல் இருக்கு, 150 பள்ளிவாசல் இருக்கு அப்படிம்பாங்க. எதுக்காக அத்தனை பள்ளிவாசல் கட்டினாங்க? 50 குடும்பம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவன் உடனே வாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு போகணும். அதுக்கு தான் அந்த பள்ளிவாசல். அப்படி ஒரு திட்டம் இந்த சமூகத்தில் உருவாகணும், எல்லா இடத்துலையும் நடக்கணும்.
அதன் அடிப்படை இப்ப 150 குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஊருக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இல்லை. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்களை வழி நடத்துவதற்கான அழகிய மதரசாக்களை உருவாக்க வேண்டும், நல்ல கல்விகளை போதிக்க வேண்டும், சமூக அரசியலோடு உருவாக்க வேண்டும். ஏராளமான காரியம். ஒரு இறையாலயம் கட்டிவிட்டால் அந்த இறையாலயத்தின் மூலமாக ஏற்படுகிற எல்லா நன்மைகளும் காசு கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வருங்க. அந்த இறையாலயத்தை கட்டி முடித்து விட்டால் அதை கட்டுவதற்காக பொருளாதாரத்தை தியாகம் செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் அதுல என்னெல்லாம் நன்மை நடக்குதோ. நம்ம செத்து போயிடுவோம், 5 நேர தொழுகை அங்க நடந்துகிட்டே இருக்கும். நம்ம செத்துருவோம், அங்க துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இருக்க மாட்டோம், மதரசா நடந்து கொண்டே இருக்கும். நம்ம இருக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய வீடு நிலையா நிற்கும். நாம் செத்தாலும் நமக்கு வந்து சேருகிற பெரும் கூலி, அந்த கூலியினுடைய மொத்தம் தான் பெரும் மாளிகை. அதற்காக இன்னைக்கு துண்டு ஏந்தி நிற்பாங்க வெளியில. அதற்காக இன்னைக்கு வெளியில துண்டு ஏந்தி நிற்பாங்க. துண்டு ஏந்தி நிற்கிறது யார்? துண்டு ஏந்துவா? யார் துண்டு ஏந்துவா? மடிப்பிச்சை, பிச்சை எடுக்கிறவன் தான் துண்டு ஏந்தணும். இறைவனுடைய வீட்டுக்காக வெளியில நிற்பாங்க. உங்களால் ஆன பொருளாதாரங்களை தாராளமா வாரி வழங்குங்க. சாகுல் வெளியில ரசீது புக்கோட இருப்பாரு, அவர்கிட்ட ரசீது போட்டு வாங்கிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாகர்தவனாக இருந்தலா இருப்பதாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.